காலையில் எலிசாவின் வேலைக்காரன் போய் என்ன செய்யறான், 6 மணிக்கு போய் டீ வாங்கிட்டு வர்றதுக்கு வெளியே கிளம்புறான் தூக்கு சட்டியோட. ஆமாம், போனவன் பதறி வெளியே உள்ள வரான். ஐயா ஆண்டவனே அதமானோம். என்ன அத்தம் பண்ணிட்டான் நம்மளை, என்ன எதிரிகள் இருக்கிறார்கள். டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், சுற்றி ராஜா அனுப்புனா அவன் அப்படியே கன்னை லோட் பண்ணி நிற்கிறான். இது பார்த்துட்டு எலிசா சொல்கிறான், ஒன் மேன் வித் காட் இஸ் சொல்கிறான், எலிசா நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்றான். ஐயா சுற்றி ஆளாக இருக்காங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தான். பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு பெரிய இடத்தில் உயர்ந்த பிறகு பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலிருந்து பார். That is what vision. அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறது சைட்டு, இருக்கிற இடத்தில் இருந்தே பார்க்கிறது விஷன். வியாதி உள்ளவனாய் நீ பார்த்தால் நாளை நீ வியாதி உள்ளவனாய் தான் இருக்க போகிறாய். ஆனா இன்று இருக்கிற வியாதி இல்லாதவனாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் உன்னை நீ பார்ப்பாய். ஆனால் நாளைய நாள் உன் சரீரத்தில் அந்த வியாதி இல்லாத ஒரு நபராகத்தான் இருக்க போகிறாய். Praise God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை கரங்களை தட்டி வரவேற்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரத்தை போல, பசுமையான மரத்தை போல இருப்பேன். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் பைபிள் சொல்கிறது. ஆகவே செழிப்பு என்கிற வார்த்தையும் ஆலயம் என்கிற வார்த்தையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீங்கள் வேணாலும் பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக நடப்பட்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் செழிப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தை நம்மை செழிப்பாக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் மட்டுமல்ல, வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது. ஏவாள் தவறானதை கேட்டதினாலே உலகம் முழுவதும் வீழ்ச்சிக்குள் விழுந்தது. ஸோ கேட்பதிலே மிகப்பெரிய விஷயம் இருக்குது. தப்பானதை கேட்டால் தவறான விளைவுகள் நடக்கிறது. அப்படி என்றால் சொல்லுங்கள், சரியானதை கேட்டால் சரியான விளைவுகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கடந்து வரும், கொண்டு குறைச்சி. ஆமாம், ஓகே. ஆகவே நீங்கள் சரியான விஷயங்களை கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். தவறானவைகளை கேட்காதபடிக்கு ஆவியானவர் சரியான விஷயத்தை கேட்க உதவி செய்வாராக. பாருங்கள், வசனம் இந்த உலகத்திலிருந்து பிரித்து வாழ்வதோடு முடிக்கவில்லை. அது தேவ ஜனங்களோடு இணைக்கப்படுவதிலே அது என்ன செய்கிறது, முடிவடைகிறது. ஆகவே கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார், தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். எப்போ சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு சொல்லுங்கள்? இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ இல்லை, சுவிசேஷம் வரல. இந்த உலகத்தில் எவாஞ்சலிஸ்ட் யார் தெரியுமா? அவர் உன் தலையை நசுக்குவார் என்று பிதா சொன்னபோதே இந்த உலகத்திற்கான சுவிசேஷம் வந்து, தட் இஸ் த ஃபஸ்ட் காஸ்பல் ப்ரொக்ளைம் டு எர்த் பை எவாஞ்சலிஸ்ட் ஹெவன்லி ஃபாதர். ஸோ அவர் தான் முதலாவது நற்செய்தி சொன்னவர். ஸோ அன்னையிலிருந்து அந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நம்பிக்கையாக இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த அவர் யார்? அந்த அவர், ஏன்னா நற்செய்தி என்னது? அவர் உன் தலையை நசுக்குவார். ஏன் அது நற்செய்தி சொல்லுங்கள்? நீ என் பையன் பாவம் செஞ்சான், உங்ககிட்ட அவன் ஏமாந்தான். என் பையன் பாவம் செஞ்சனால என் பையன் உன் தலையை நசுக்க மாட்டான், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸோ ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதாம் தலையை நசுக்க மாட்டான், அவர் தலையை நசுக்குவார். அப்போ ஆதாம் வேலையை அவர் செஞ்சிட்டார்னா ஆதாமுக்கு என்ன கிடைக்கும்? ரெஸ்ட்டு கிடைக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவர் வருவார், அவர் வருவார், தலையை நசுக்குவார், அவர் வருவார், தலையை நசுக்குவார் என்று பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே நற்செய்தி சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தம்னு சொல்கிறது எல்லாம் நற்செய்திக்கு கீழே இருக்கிற வாழ்க்கையை அவங்க ப்ராஃபஸியாக சொன்னாங்களே, அதுதான் வாக்குத்தத்தம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சஞ்சலம் தைப்பும் ஓடிப்போகும், அந்நாட்களில் பெரும்பாதையான வழி இருக்கும், அதை நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, சிங்கம் கொடிய மிருகங்களும் துஷ்ட மிருகங்களும் அங்கே இருப்பதில்லை. இது எல்லாம் என்னன்றீங்க? வாக்குத்தத்தம் கிடையாது. இது எல்லாம் காஸ்பலுக்கு கீழே வாழ்கிறவனுடைய லைஃப் ஸ்டைல். நல்லா தட்டுங்களா சைடு. This is the lifestyle of the people who are living under the gospel. இது அவங்களுக்கு ப்ராமிஸாக இருந்துச்சு. In Old Testament they were researching the gospel. அவர்கள் கருத்தாய் ஆராய்ச்சி செய்தார்களாம். In New Testament it is manifested. அப்போ அவர் உன் தலையை நெசுக்குவார், அவர் உன் தலையை நெசுக்குவார், அவர் அவர்னு எல்லாரும் யார் அந்த அவர், யார் அந்த அவர், யார் அந்த அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இயேசு சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் அறிந்து விசுவாசிப்பீர்களே. ஆனால் கை தட்டி ஒரு ஆமே. இயேசு சொன்னது அந்த அவர் நான் தான்பா, அந்த அவரு நான் தான், நான் தான் அந்த அவர்னு கேட்ட அவரு இவங்களுக்கு என்னாச்சு? கண்ணு திறந்துச்சு. பிதாட்ட கேட்டாங்க வந்து, நீங்கள் யார், உங்களுடைய நாமம் என்ன? அவர் சொன்னார், நான் நானே அப்படின்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னார். பதிலே சொல்லலை. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னார். அப்படின்னா நீ ஐ ஆமை பார்க்கணும்னா யூ ஹாவ் டு see that I am அப்படின்னார். எப்படி? if you want to see who I am, you have to see that I am. that is what I am that I am. who is that I am? இயேசு சொன்னார், I am the good shepherd, I am the living water, I am the life of bread, I am the gate of heaven, I am the truth. Jesus said, I am நாரு. இப்போ பிதா சொல்ற, I am that I am, I am that I am. நான் யார்னா அந்த நானே, ஜீவ அப்பம் நானே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், நல்ல நானே நல்ல மெய்ப்பன், நானே நானே நான் என்றார்ல. இப்போ பிதாவை பற்றி நீங்க யாருன்னு கேட்டோன்னா நான் நானே அப்படின்றார். ஐயா தட்டு ஒரு ஆமே. ஸோ பிதாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இயேசு. அவர் உன் தலையை நசுக்குவான்னு சொன்னது இயேசு சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் அறிந்து விசுவாசியாதிருந்தால்னார். ஸோ இந்த அவர் தான் சுவிசேஷம். Gospel is, it is not a message of something, it is a message about somebody. சுவிசேஷம் என்பது ஒரு செயலை குறித்த விஷயம் அல்ல, ஒரு நபரை குறித்தது. So Jesus is the gospel. Gospel is, கை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென், Jesus. ஸோ அதனால தான் சுவிசேஷத்தை பேசுகிறவர்கள் மலை மீது இருக்கிற பட்டணம், மலை மீது இருக்கிற கால்கள்ன்றார். இங்கே இயேசு சொல்கிறாங்க அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு பவுல், இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஸோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அதுதான் காஸ்பல். ஸோ அந்த காஸ்பலுக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் அப்படியே அள்ளி தட்டுனாய். அதைத்தான் இன்னைக்கு கேலண்டரில் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற தீர்க்கது வாக்குத்தத்த வசனம். இதெல்லாம் அவனுக்கு வாக்குத்தத்தம், நமக்கு நிறைவேறுதல். The gospel is the research of Old Testament. It is the result of New Testament. It is the hope of Old Testament. It is the faith of New Testament. It is the promise of Old Testament. It is the fulfillment of New Testament. It is the prophecy of Old Testament. It is the manifestation of New Testament. கையை தட்டி வருதவருக்கு ஆமென். ஸோ பழைய ஏற்பாட்டில் கனவாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் நினைவாக இருக்குது. எதை இயேசு சொன்னார்? உங்கள் முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்களை காண ஆசையாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இவ்வளோத்தையும் வாங்கிட்டு நீங்கள் பர்சை தொலைச்ச மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கண்ணு திறக்கப்படலன்னு நான் சொல்கிறேன். ஆகார் அழுது கொண்டிருந்தால் தண்ணீர் இல்லை என்று தேவன் ஆகாருக்காய் ஊற்றை திறக்கவில்லை, தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். ஏனென்றால் ஒரு ஊற்று ஏற்கனவே அங்கேதான். யாருக்கு வருது ப்ராஃபஸி? அப்படியே பிடிச்சி இயேசு நாமத்தில்
என்னுடைய ஊற்றுக்காக நான் அல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஊற்று என் அருகிலே தான் இருக்கிறது. திறக்கப்பட வேண்டியது என்னுடைய கண்கள் மாத்திரமே. என்னுடைய கண்கள் திறக்கப்படும் போது என்னை சுற்றி இருக்கிற ஆசீர்வாத ஊற்றுகளை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களில் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கும் திறக்கப்படாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். இருவருமே பாருங்க, பாலைவனத்தில் இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் தைரியமாக இருக்கிறேன், ஏன்னா ஊற்று பார்த்துருக்கான் அவன். பாருங்க, 2 நபர்களை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒருவன் பதறினான், ஒருவன் பதறாதிருந்தான். யார் அவர்கள் சொல்லுங்க? எலிசாவும் அவனோடு கூட இருந்த வேலைக்காரனும். காலையில் எலிசாவின் வேலைக்காரன் போய் என்ன செய்கிறான்? 6 மணிக்கு போய் டீ வாங்கிட்டு வர்றதுக்கு வெளியே கிளம்புறான் தூக்கு சட்டியோட. ஆமாம், போனவன் பதறி வெளியே உள்ளே வரான். ஐயா, ஆண்டவனே அதமானோம்ன்றான். என்ன அத்தம் பண்ணிட்டான் நம்மளை? என்ன எதிரிகள் இருக்கிறார்கள். டக்குன்னு வெளியே பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், சுற்றி ராஜா அனுப்புன ஆள் அவன் அப்படியே கன்னை லோட் பண்ணி நிற்கிறான். இப்படி பார்த்துட்டு எலிசா சொல்கிறான், ஒன் மேன் வித் காட் இஸ். பார்த்துட்டு சொல்கிறான் எலிசா, நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வாடான்றான். ஐயா, சுற்றி ஆளாக இருக்காங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் சொல்லுகிறேன், எதிரிகளோடு இருப்பவர்களோட உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். பயப்படாதே. எதற்காக நீ பயப்பட வேண்டும்? உங்களை பாதுகாக்கிற தூதர்கள் உங்கள் அருகில் இருக்கிறார்கள். உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஏஞ்சல்ஸ் உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் உனக்கு எதிர்த்து நிற்கிறான்னா அவனுடைய ராவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். I am very serious. I am very serious. The man whoever in the presence of God. Samson was one man. நீ காலையில் பேசினேன். He was a one man was threatening the whole nation. ஒரே ஒருத்தன் ஒரு நாட்டையே மிரட்டிக்கிட்டு இருந்தான். Elijah was one man. He was making the king fear. அவனை பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். நீங்க மட்டும் தேவனோட கனெக்ட் பண்ணப்பட்ட ஆளா இருந்தா, நான் சொல்றேன், ஒரு நாட்டையே பயமுறுத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நீங்கள். நீங்க என்னன்னா லோக்கல் கவுன்சிலருக்கு காப்பா 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 அந்நிய பாஷையில் பேசுறீங்க. தேவன் உங்க கூட இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவர்களோடு இருப்பவர் பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உன்னை சொல்றான், ஒன்றும் நீங்க சொல்றது புரியல சார்னா. உடனே சொல்றான், இன்னைக்கு தான் சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட பேச போறேன். அவன் சொல்றான், தேவனே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு. என் கண்ணு தெரிஞ்சிருச்சு, நான் தைரியமா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கண்ணு தெரிஞ்சா தைரியமா இருப்ப, கண்ணு தெரியலனா பயந்துக்கிட்டு தான் இருப்ப. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ கண்ணு தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஜெபம் பண்றான், இவனும் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடலும். அப்போ அவன் கண்களை, வேலைக்காரன் கண்களை கர்த்தர் திறந்தார். அதான் சார் சொல்றேன், குருட்டு பயல்களுக்கு தலைவனா இருக்கிறத விட நல்ல ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனா இருக்கலான்றேன். வீணா போனவங்களுக்கு தலைவனா இருக்கிறத விட விவரமானவனுக்கு வேலைக்காரனா இருக்கலான்றேன். உங்களெல்லாம் கொண்டு போய் காலச்சக்கரத்தை சுற்றி விட்டு எந்த காலத்தில் போய் நீ இருக்கிறடா, யாரா இருக்கிறடா, ஆனால் அங்கே இருக்கிற கேரக்டர்லாம் மாற்ற முடியாது. நீ வேணாலும் அங்கனுக்குள்ளே போய் ஒரு கேரக்டர் இருந்துக்கான என்ன சொல்லுவேன், நான் சாலமன் அரண்மனையில் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் போதுன்னு சொல்லுவேன். அங்கே இருந்து அவனுடைய ஞானத்தை கேட்கிறவர்கள். ஷேபா நாட் ராஜஸ்திரி சொன்னா, உன் அரண்மனையில் வேலை பார்க்குறேன் பாக்கியவான்றா. ஏனென்றால் தினந்தோறும் உன் முகத்தை தரிசிக்கிறான், உன் ஞானத்தை அவன் கேட்கிறான். நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சும்மா செங்கடல்ல பிளந்த ஏரியாவில் நிற்கணும், அதெல்லாம் கிராஃபிக்ஸ்ல போய் பார்த்துட்டோமே. விஸ்டம் சார், விஸ்டம். அப்ப அந்த மாதிரி ஆளுக்கு வேலைக்காரன் இருக்கிற பெரிய விஷயம். அவன் கண்ணு திறந்துருச்சு பாருங்க. அவன் கண்ணை திறந்து பார்க்கிறான். அக்னிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அவனை சுற்றி இருக்கிறதை கண்டார்கள். இன்றைய பயத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கண்கள் திறக்கப்படாதிருப்பதுதான். உன் கண்கள் திறக்கப்படும் என்றால் உன் எதிரிகளை விட வலிமையான தூதர்கள் உனக்கு பின்பாய் நிற்பதை நீ பார்க்க முடியும். பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்ல நான் ரொம்ப பயப்படுவேன்.
என்னை வாழ்க்கையில் எப்போல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் சில டெத்து விழுந்திருக்கு. அந்த பட்டை நீட்டப்பட்டு அவர்கள் தொண்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் பட்டையை திறக்குவாரான்னா இறக்க மாட்டார், பட்டை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவன் முன்னாடி இதுக்கு பேர் சூசைடு. அவர் சொல்ல, தம்பி நான் கத்தி இறக்கவே இல்லை, நல்லா பாரு தொண்டையில் தான் கத்தி வச்சிருக்கிறேன். இப்போ அவன் முன்னாடி வந்தான்னா கத்தி உள்ள இறங்கும். ஸோ நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் எதிரிகள் ஒவ்வொருவர் கழுத்திலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிரிகள் ஒவ்வொருவர் கழுத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிரிகள் அப்படியே இருப்பார்கள் என்றால் தப்பித்தார்கள், அமைதியாய் திரும்புவார்கள் என்றால் பிழைத்தார்கள், மீறி ஒரு அடி எடுத்து வைப்பார்கள் என்றால் அவர்கள் தொண்டைக்குள்ளே. ஆமென். தேவனுடைய பட்டயம் உள்ளிறங்கும் என்று நான் சொல்கிறேன். That is what a power of a man of God, a believer of God, a son of God. என் அன்புக்குரியவர்களே, that is what the protection of God. எல்லாத்துமே வாழ்க்கையில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, எப்போ அல்வாகன்றது எப்படி, வந்து கேசரிக்கின்றது எப்படி, எல்லாம் படிப்பாங்க, ஒன்றை கூட கிண்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ கிண்டுற நேரம் சரி. நண்புக்குரியவர்களே, கண்ணு திறக்குது, திறந்த உடனே தைரியம் வருது. ஒரே ஒரு ஜோம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் போயிடும். ஆண்டவரே, காய்ச்சலை சோப்படுத்துங்க, தலைவலியை சோப்படுத்துங்க, கேன்சர், எதுக்கு ஒவ்வொன்றுக்கா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணு திறக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணிங்கன்னா உங்கள் சரீரம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அது ஆங்கிலத்திற்கு கண்மணி அல்ல, ஐ பால. அதான் தட் மீன்ஸ் ஐ பால், கண்மணி. அந்த ஐ பாலை நீங்களே தொட முடியாதான். கையை வச்சுங்க, வெள்ளையத்தான் தொட முடியும், கருப்பை தொட முடியாது. உன்னை எவனாச்சும் தொடுறான்னு நினைக்கிறவன் என் ஐ பாலை தொடுறான்டான்னு. கொஞ்சம் யோசிங்க, உங்கள் கையவே உங்கள் கண்ணு தொடக்கூடாது. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு பக்கத்தில் சுளீர்னு தொடையில் ஒன்று கொடுத்து சொல்லுங்கள், ஒழுங்கா எவ்வளோ பெரிய இடத்துல நீ இருக்கிற, எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் இருக்கு. கர்த்தர் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எப்படி, கூட்டத்தில் பெருசு பெரிய ஆட்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அங்கே 2 சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏசு சொல்ற, இந்த சின்ன பையன் 2 பேர் இருக்காங்க பேர். ஆமாம், இவர்களில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் தள்ளுவது அவனுக்கு லகுவாயிருக்கும். ஏனென்றால் இவர்களுக்குரிய தூதர்கள் தினந்தோறும் பிதாவை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்பவுமே ஒவ்வொரு ஊர்ல லோக்கல்ல கொஞ்சம் பேர் தெரியும், அண்ணனை தெரியும், நொண்ணனை தெரியும், 4 பேர் தெரிவாங்க. உன் நொண்ணனை தெரியலாம் இருக்கட்டும், இங்க பெரிய ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் உனக்கு உன் தூதன் இருக்கானா, அவனுக்கு பெரிய அண்ணன் தெரியும். அவன் டெய்லி அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற உன் பரமபிதாவை தினந்தோறும் தரிசிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ப்ரொடெக்ஷன்ல அந்த சின்ன பையன் இருக்கிறான்றாரு. இப்போ உங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய படோடபம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே நாள் இரவில் வெட்டி வீழ்த்தினான் என்றால் உனக்கு 2 தூதனை கட்ட. நான் சொன்னேன் 2 பேர் போதுமா, 2 எஸ்கார்டு. ஒருத்தன் 1,80,000 பேரை வெட்டி போட்டிருக்கான். இப்போ 2 பேர், அதுக்கு மேலே மக்கள் தொகை இல்லடான்றார். உங்க ஊர்ல மக்கள் தொகை இல்லடா, அதனால 2 ஏஞ்சல் உனக்கு போதும். This is what the brave heart of a man of God. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றால், என் அன்புக்குரியவர்களே, உங்கள் தேவைகள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை தாண்டி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் வேஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன இருக்கிறதே வேஸ்ட்டுன்றீங்க. என்ன சொல்லுங்க? நீ யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் யோசித்து ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு நன்மையானவைகளை தேவன் வைத்திருக்கிறார். எதையாச்சும் யோசிக்கணும் நீங்கள் யோசித்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை யோசியுங்கள். அப்படி இல்லாட்டி எதையும் யோசிக்காம அமைதியாக தூங்குங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். The contract between
விஷன் அண்டு ப்ரொவிஷன். ஏற்றவங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அது என்னன்னா, பரலோகம் ப்ரொவிஷனை தரும். ஆனால் யார்கிட்டெல்லாம் விஷன் இருக்கோ அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனை தரும். இதுதான் இன்றைய செய்தி. அதாவது ஹெவன் இஸ் த பிளேஸ் ஆஃப் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்னா blessings allotted for some purpose. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எடுத்து வைக்கப்படுகிற சலுகைகள், ஆசீர்வாதங்கள். பரலோகம் வந்து அலாட் பண்ணுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை. எவ்வளோ ஆசீர்வாதம்? அவங்க எவ்வளோ விஷனோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொவிஷனை பரலோகம் தரும்படிக்கு. அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தோட அளவு பரலோகம் நிர்ணயிக்குதா, நான் நிர்ணயிக்கிறேனா என்றால், என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவை பரலோகம் நிர்ணயிக்கவில்லை, நான் தான் நிர்ணயிக்கிறேன். காலையில் பாருங்கள், சூரியன் உதிக்குது. ஒருத்தன் 4 ஜன்னலையும் பூட்டிட்டு வீட்டில் இருக்கிறான், அவன் இருட்டாக தான் இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் வீட்டில் 5 ஜன்னலையும் திறந்து வைக்கிறான், அந்த வீடு வெளிச்சமாக இருக்குது. சூரியன் ஒன்று தான், ஆனால் நீ திறந்து வைக்கிற ஜன்னல் எத்தனையோ அவ்வளவு வெளிச்சம் வாழ்க்கைக்குள்ளே வருது. அதை மாதிரி தேவன் ஒருவர் தான். ஆனால் உன் சிந்தனை கதவுகள் எத்தனை திறந்திருக்கிறதோ, உன்னுடைய தரிசன கதவுகள் எத்தனை திறந்திருக்கிறதோ அவ்விதமாக நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஸோ இந்த நாளிலே உங்களுடைய தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் அளவு தேவனுடைய வல்லமையின் அளவோடு தொடர்புடையது அல்ல. தேவன் தம்முடைய வல்லமை எல்லோர் மீதும் ஒரே விதமாகத்தான் ஊற்றுகிறார். லாரி நிற்கிது தண்ணி பிடிக்கிறதுக்கு, மக்கள் எல்லாம் குடத்தை கொண்டு போகிறாங்க, சிலர் அண்டா கொண்டு போகிறாங்க, சிலர் சின்ன பிளாஸ்டிக் குடம் கொண்டு போகிறாங்க. தண்ணி எவ்வளோ நீ வீட்டுக்கு கொண்டு போகிறீங்கன்றது லாரியை பொறுத்ததல்ல, நீங்கள் கொண்டு போகிற பாத்திரத்தை பொறுத்தது. இப்போ அந்த டேங்க் நிற்கிது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் எவ்விதமான தரிசனத்தோடு இருக்கிறீர்களோ அவ்விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ கர்த்தர் என்று சொன்னார், நீ இம்மார்டாலிட்டி பேசுகிற, நீ லாங் லைஃப் பேசுகிற, எல்லாமே ரைட்டு. ஆனால் அவன்கிட்ட போய் கேளு, அவன் எவ்வளோ நாள் வாழணும்னு விரும்புகிறான்னு கேளு. அவன் நாளைக்கு என்ன சோறு ஆக்கணும்னு ஐடியா இல்லாமல் இருக்கிறான். இவனை போய் 2300 வருஷங்கள் 1007வது பிறந்த நாள்னு பேசிக்கிட்டு இருக்கிற அவன் எப்படா பஸ் வரும், ஊருக்கு கிளம்பலான்ற ஐடியாவில் இருக்கிறான். ஏன்னா இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்கிறதுக்கான எந்த தரிசனமும் அவனுக்கு இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹாவ் விஷன், யூ கேனாட் யூஸ் த ப்ரொவிஷன். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதைத்தான் நான் சொல்கிறேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் விஷன், யூ கேனாட் யூஸ் ப்ரொவிஷன். பரலோகம் உனக்கு ப்ரொவிஷனை கொடுத்தாலும் நீ அதை யூஸ் பண்ண முடியாது அன்லெஸ் யூ ஹாவ் அ விஷன். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்க்ரீஸ் யுவர் விஷன். உங்களுடைய தரிசனம் பெருகினா பரலோகம் கொடுக்குற ப்ரொவிஷன் நீ நல்லா பயன்படுத்த முடியும். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் உன் வாழ்க்கை மென்மேலான காரியங்களை தேவன் செய்வார். நாளைக்கு தேவன் எனக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டை கொடுக்க முடியும், நாளைக்கு கொடுக்க முடியும். எனக்கு இன்றைக்கு அது தேவையாய் இருந்தால், எனக்கு அது தேவை அப்படின்னு நினச்சிட்டேன்னா நாளைக்கு. இன்னைக்கு ஏன் இதை கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு பரலோகத்தில் காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை? இப்போ கபிரியல் மிகாவில் உண்டியலில் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. இப்போ என்ன வார்த்தா இருக்கணும்? அது என்னுடைய இன்றைய தேவைன்ற இடத்துக்கு நீ வரலை, அதனால் அது இன்னும் வரலை. எதெல்லாம் என்னுடைய இன்றைய தேவைன்ற எண்ணத்துக்கு நீ வரலையோ அது உன்னை நோக்கி வராது. ஏனென்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தரிசனம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை மிக முக்கியமானது. தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கொஞ்ச நேரம் நான் உங்கள் மத்தியில் பேசி கடன் செல்வேன். ஆதியாம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நான் அதை துவங்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என்ன பாருங்க, லோத்து பிரிந்த பின்பு சொல்லுங்க. பிரிஞ்சான் லோத்து, கர்த்தர் கொடுத்தாரு சேர்த்து. முந்தின நாள் லோத்து என்ன செய்யறான், தேவன் அவனை பிரிக்கிறாரு. நீங்கள் இதை வேறு எதுக்காச்சும் அடாப்ட் பண்ணிடுறாங்க, உங்கள் ஃபேமிலி லைஃப்லாம் அடாப்ட் பண்ணிடுறாங்க. நான் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஃபேமிலி பார்ட்னர் பிரியறதை பற்றி நான் பேசல. பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தன் கூட இருக்கிறான், அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கிறானோன்னா அவனை பிரிக்கிறார் ஃபர்ஸ்ட் தேவன். பைபிள் சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பிரிந்த, முக்கியமான வார்த்தை, கையை